ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஹோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க. முதல்ல அந்த படத்தின் பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு பார்ப்போம். முதல்ல பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, விஜயன் ஆக்டிங் தான் முதலாவது நம்பர் 1. அதுதான் அப்படி படத்த தூக்கி வச்சிருக்குது. விஜய் மட்டும் ஆக்டிங் சொதப்பாது. ஆனா விஜயன் ஆக்டிங் தான் முன்னுக்கு நிக்குது கண்ணுக்குள்ளயே. அதுவும் அந்த மகன் கேரக்டர்ல இருந்த ஜீவன் கேரக்டர் வேற லெவல்ல இருந்துச்சு அதெல்லாம். அப்படி எனக்கே டீச்சர் வந்து அவனை அடிச்சு கொல்லுங்கடா அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் விஜய் கொடுத்துருக்காரு. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜயண்ட படங்கள்ல இந்த ஜீவன் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெர்ஃபார்மன்ஸ் வைஸா. இல்லை ஃபாதர் கேரக்டரும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஜீவன் தான் முன்னுக்கு வந்து நிற்கும். ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் வந்து நிறைய ஹை மூமெண்ட் இருந்தது இந்த படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் அப்படியே ஒரு ஹை வந்து கொண்டே இருந்துச்சு. என்ன சொல்ற, ஒரு ஆடியன்ஸ் ஒரு இந்த டைம் ஒரு ஹை மூமெண்ட்லேயே வந்து வச்சு கொண்டு இருந்தது படம் ஃபுல்லாக. அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பெருசாக பிஜிஎம் சொல்கிற அனிருத் அளவுக்கு இல்லை. எல்லா லியோவில் நல்ல மாதிரி இருக்கு, மோஸ்ட்லி அது மாதிரி இல்லை. ஆனால் ஓகே, பரவாயில்ல. இவன் பரவாயில்ல ஒரு அளவு செய்யுதுக்கு. ஆக ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை பிஜிஎம். சில இடங்கள், அதாவது ரெயினில் வந்து ஒரு என்ட்ரி இருக்குது விஜயன் ரெயினுக்குள்ளே. அந்த இடத்துல பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருந்து லாஸ்ட்டில் வந்து பிஜிஎம் இல்லை. அந்த மாதிரி டெக்னிக்கல் டீமும் வேறு லெவல். டிஹெச்சிங்கெல்லாம் பிசுறு தட்டவே இல்லை இந்த ஃபேஸில் இருக்கிற. ஆனால் வந்து அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அதாவது பின்னுக்கு அந்த கொஞ்சம் வேறு விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் லைட்டாக டிஹெச்சிங் அளவுக்கு இல்லை. டிஹெச்சிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து பிசுறு தட்டவே இல்லை. அதை விட அந்த அப்புறம் இன்னொரு டிஹெச்சிங் எல்லாம் செய்திருக்கேன். என்ன நல்லா வயசு குறைச்சி விஜய காட்டிக்க. அது வந்து கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் அசையாமல் கொஞ்சம் வருத்துது. ஆனால் அதுவும் ஓகே. அது சின்ன பர்சன் தான், டக்குன்னு வந்த போது அது ஓகே. அதை அந்த ஆசையில் வச்சுக்க நான் என்ன செய்யணுமன்றதுக்காண்டி இதுவும் ஓகே தான் இருக்குது. மற்ற பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, இந்த படத்தின் கேஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணது என்ன, அது வந்து ஒரு ஹை மூமெண்ட். இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஹை மூமெண்ட். கேஸ்டிங் வந்து சினேகா, மற்ற திருசண்ட கேமியோ, மற்றது அப்படி சில பேர் வராங்க. அப்படியும் இது வரைக்கும் வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹை மூமெண்ட் தான் நெகட்டிவ். என்னடா ஹை மூமெண்ட் பாசிட்டிவ் சொல்கிறேன் நெகட்டிவ் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னாண்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ரெஃபரன்ஸை வச்சு படம் ஃபுல்லாக நான் அந்த மாதிரி ஒரு கதை போக்கில் போகாமல் ஒரு ஹை மூமெண்ட் அது பிளான் பண்ணி வச்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. மட்டும் வந்து எமோஷ்னல் கனெக்ட் கொஞ்சம் கூடவே இருந்தது. அந்த படத்தோட எமோஷ்னலாக கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியாமல் இருந்தது. அது ஒரு பொறுத்தில் இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே தான். மற்ற கிளைமேக்ஸ்லேயும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் எனக்கு ஓகே இல்லை. என்ன பொறுத்த கிளைமேக்ஸ் லாஸ்ட்டில் வந்து சில சீன்கள் ஏற்படுதாக இல்லை. மற்றபடி படம் நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம் அந்த படத்தை. தியேட்டரில் போய் பார்க்காதவங்க தியேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணி போய் பார்த்து என்ஜாய் பண்ணி சில்லறையை சேதவிடுங்க. நன்றி, வணக்கம்.